எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் ஒரு 3 டேஸா பாசிட்டிவா இருந்த நிஃப்டி அதனுடைய லோல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 450 பாயிண்ட்ஸ் வந்து ரைஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்தது. பிகாஸ் மெயின் திங் வந்து இன்னைக்கு யுஎஸ் உடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து ரிலீஸ் ஆச்சு. முக்கியமா இது வந்து என்ன காரணம் அப்படின்னா, இந்த வேர்ல்டு மார்க்கெட்டே யுஎஸ் உடைய ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கிறாங்க. பிகாஸ் யூஎஸ் ஃபெட்டே அவங்களே சொல்லியிருக்கிறாங்க இந்த வருஷம் ஒரு 3 டைம்ஸ் வந்து ரேட் கட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ட்டு. ஸோ இன்னைக்கு இன்ஃப்ளேஷன் டேட்டாங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்காக வேர்ல்டு இன்வெஸ்டர்ஸ் வந்து வெயிட் பண்ணாங்க. ஈவினிங் வந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஸ்லைட்லி ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டும் யூஎஸ் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு. இப்போ வரைக்கும் பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரி, இந்தியன் மார்க்கெட்டும் டெக்னிக்கலாக நாளைக்கு எப்படி மூவ் ஆகிறதுக்கு சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு ஸ்விங் மாதிரி தான் ட்ரேட் ஆகுது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்விங் மாதிரி தான் ட்ரேட் ஆகுது. எக்ஸாக்டாக நம்ம இந்த பாட்டம் அவுட்ல லெவல்லையும் மென்ஷன் பண்ணியிருந்தோம். டபுள் பாட்டம் ஜோனில் இருக்குது. பொசிஷனலாக இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்லேயும் இருக்குது. அட் த சேம் டைம் லெவல் பேஸ்டும் மார்க்கெட் வந்து 21,830 840ங்கிறது ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆச்சு. சரி, ஃபர்தராக இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமும் இது அப்சைடு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஃபர்தராக இந்த ஸ்விங் வந்து அப்சைட் ரைஸ் ஆகும்னு பார்த்தோம். மெயின் திங் வந்து என்னன்னா, நிறைய பேருக்கு இப்போ பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு தெரியும். மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து இந்த பிரேக் அவுட்ங்கிறத கிளியராக சொல்லிடலாம். பட் டியூரிங் மார்க்கெட்டு பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் திரும்பியும் கீழே போகிறோம். ஸோ கரெக்டாக எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும், தட் இஸ் தி மெயின் திங். அது தெரிஞ்சால் தான் நம்மளால வந்து கரெக்டாக அந்த இடத்துல வெயிட் பண்ண முடியும். இது லைவ் மார்க்கெட்டில் ப்ரிடிக்ஷன் பண்ணுறது தான் ஒரு பெரிய ஹைலைட்டு. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன், 22,310ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இன்னைக்கு ஃபாரின் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்குன்ட்டு 22,297 ஆல்மோஸ்ட் அந்த டார்கெட் நியர்பை போயிருக்கா. நேற்றுக்கு நம்ம இங்கே பிரேக் அவுட் ஆகும்போதே சொல்லியிருந்தோம் 22,050 22,070 இருக்கும் இந்த பாயிண்டில், பிரேக் அவுட் ஆன பாயிண்டில். ஸோ ஸ்டூடெண்ட் குரூப்லேயும் இது டிபிகே மெத்தடில் ஃபார்ம் ஆகிருக்கு. மேக்ஸிமம் 22,310 வரைக்கும் இந்த பிரேக் அவுட் வந்து ரைஸ் ஆகலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தோம். சரி, ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டி 22,420 வந்து அப்சைட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து 22,300ங்கிறது ரெசிஸ்டன்ஸு. ஃபர்தராக நாளைக்கு இதை உடைக்கும் போது 340 420ங்கிறது அப்சைட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இன்கேஸ் இந்த கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா கூட இந்த ரெண்டு சப்போர்ட்லேயும் திரும்பவும் அப்சைடு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டு சப்போர்ட்னாக்கா 22,070 அண்ட் 21,970. இந்த ரெண்டு சப்போர்ட்டுமே மார்க்கெட்டை அப்சைட் ரைஸ் ஆகிறதுக்கான சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக 22,350 22,420 வரைக்கும் இந்த பிரேக் அவுட்டுக்குண்டான அப்சைடு ரேலி வந்து போகலாம். ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்து 3 ஸ்கினாரியோ நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று, பொசிஷனலாக இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட்டு. ஓகே. ரெண்டாவது, டபுள் பாட்டமில் இன்வெஸ்டர்ஸ் வந்து பை சைடு வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க. இது ரெண்டாவது. மூணாவது, இந்த ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, இங்கேருந்து வருது பாருங்கள். இந்த ட்ரெண்டு இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் இறங்கி வந்த இந்த ட்ரெண்டு, இந்த 3 பாயிண்ட்லையும் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மோடில் இருக்குது. ஓகே. ஃபர்தராக அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். பையிங் ப்ரெஷரில் இருக்குது அதிகம். சேம் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி கண்டினியூஸாக இந்த ட்ரெண்டை நோக்கி தான் ஃபாலோ பண்ணிட்டு போகுது. ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்ட் லைனுடைய பாட்டம் சப்போர்ட் டச் பண்ணும்போது மார்க்கெட் வந்து ஒரு நியூ ஹையை கொடுத்துட்டே இருக்கு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இந்த சைடு, அடுத்து இந்த சைட்லேயும் நியூ ஹை, அடுத்து இந்த சைட்லேயும் நியூ ஹை டச் பண்ணியிருக்கு. சரி, இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இதுவுமே நமக்கு வந்து இது வரைக்கும் டவுன் ஆகிட்டு இருந்த இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஃபைன். இதுவுமே நீங்கள் ஹாரியில் வச்சு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஷார்ப்பாக ஃபாலோ ஆகிட்டு இருந்த இந்த ட்ரெண்ட் வந்து ரைட் நோ பிரேக் அவுட் ஆகிருக்கு. இப்போ ரைட் நோ இந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான ரீடெஸ்டிங் பொசிஷனில் தான் ரைட் நோ இருக்குது. சரி, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க டவுன்ஃபாலான மார்க்கெட்டு இங்கே பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து ட்ரைங் டு ரிவர்சலுக்கு ட்ரை பண்ணுதா.
அப்போ க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த இடத்துல 47,900 இருக்கும். சரி, இந்த பாயிண்ட் 47,950ங்கிறது வந்து ஒரு க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இது பிரேக் அவுட் ஆகும்போது இம்மீடியட்டாக 48,250ங்கிறது ரீச் ஆகும். நாளைக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 47,950 பிரேக் அவுட் ஆகும்போது ஃபர்தராக நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 48,250 அண்ட் 48,600 வரைக்குமே அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா 47,400ங்கிறது க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து மே 20th, டைரக்ட் கிளாஸ் லைவ் மார்க்கெட்டில் எடுக்கக்கூடிய டைரக்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து மே 20th இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பாருங்கள். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அப்சைடு பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே ஃபர்தராக 47,950 பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே பை சைடு வந்து இனிஷியேட் பண்ணுங்கள். அதர்வைஸ் வந்து டோன்ட் டேக் ட்ரேட். ஓகே, பிகாஸ் மார்க்கெட் சப்போர்ட்டில் இருக்குது. அப்சைட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த மூவ் வந்து ஈஸியாக அப்சைடு வந்து ரைஸ் ஆகும். ரைட். ஸோ இந்த இடத்துல வந்து ஐடி ஸ்டாக்ஸ் வந்து பொசிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவ் ரீஜனில் ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 2 to 3 மந்தாகவே சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டாக இருந்த ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ரைட் நோ பொசிஷனல் சப்போர்ட் லைனில் ட்ரேட் ஆகுது பாருங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கொடுக்கலாம். ஐடி ஸ்டாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக இதில் வந்து நம்ம டாடா மோட்டார்ஸ் ரீசெண்டாக நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து ஃபால் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக டாடா மோட்டார்ஸ், ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி இந்த 3 ஸ்டாக்ஸுமே நெகட்டிவாக ட்ரேட் ஆனதான் மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு கீழே ஃபால் ஆயிருக்கு. ஸோ டாடா மோட்டார்ஸை பொறுத்த அளவுக்கு இது வரைக்கும் நல்ல ரைஸ் ஆன இந்த ஸ்டாக்கு இப்போ ரைட் நோ ஒரு பிரேக் அவுட் பொசிஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த 1 வீக் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். 945, 940க்கு பிலோவில் இது க்ளோஸ் நடந்துச்சு அப்படின்னா நியூவாக வந்து பை சைடு வந்து இனிஷியேட் பண்ணாதீங்க. அடுத்த சப்போர்ட் 800, அதாவது 860, 855 வரைக்கும் வந்து வந்துடும். பட் 850, 860ங்கிறது பொசிஷனலாக இருக்கக்கூடிய சப்போர்ட் லைன். இங்கேருந்து அகெயின் பவுன்ஸ் ஆகும். ஸோ இன்கேஸ் இது வந்து வீக்லியில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த லெவலுக்கு வந்து திரும்பவும் பவுன்ஸ் ஆகும். இந்த ட்ரெண்ட் வந்து அந்த மாதிரி தான் கண்டினியூ ஆகும். ஓகே, ஃபர்தராக இந்த மாதிரி தான் கண்டினியூ ஆகும். செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு முக்கியமாக ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல், HAL. ஓகே, இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு. நாளைக்கு பர்டிகுலராக இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக்கில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்க SW சோலார், இதுவுமே ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டில் அப்சைடு பொட்டன்ஷியலாக ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஃபர்தராக நாளைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் இதை வாட்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் வந்து பொசிஷனலாக சப்போர்ட் லைனில் தான் இப்போ வரைக்கும் ட்ரேட் ஆகுது. தெர் இஸ் நோ பிரேக் அவுட். மார்க்கெட் வந்து அப்சைட் ரைஸ் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக ஃபால் ஆயிருக்கு. பட் ஈவன் தோ இது வந்து பிரேக் அவுட் ஆகலை. நமக்கு வந்து இந்த இடத்துல பாருங்கள் சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் ஸ்டில் நோ. இன்னைக்கு கூட மார்க்கெட் கீழே இறங்கிட்டு கரெக்டாக அந்த லோவில் இருந்து திரும்பியும் அப்சைட் பவுன்ஸ் ஆகி க்ளோஸ் ஆகுது பாருங்கள். கிட்டத்தட்ட 6,419 வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. இப்போ திருப்பியும் வந்து 6,470 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எபோவில் க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தராக இந்த ட்ரெண்ட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு ஸ்டில் நோ இருக்குது. இப்போ வரைக்கும் பிரேக் அவுட் ஆகலை. க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேயில் நம்ம ஸ்டூடெண்ட் குரூப்பில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தது கிட்டத்தட்ட ஒரு 7:10க்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். க்ரூட் ஆயில் ஸ்கேல்பிங் ட்ரேடர்ஸ் 6,430, 435 இங்கேருந்து பவுன்ஸ் ஆகிடும். அப்படி பவுன்ஸ் ஆச்சுன்னா 6,470 வரைக்கும் பவுன்ஸ் ஆகிடுங்கிறத போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நான் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் பாருங்க எவ்வளோ தூரம் பவுன்ஸ் ஆயிருக்குங்க. கிட்டத்தட்ட 6,483 வரைக்குமே பவுன்ஸ் ஆயிருக்கு. 430லேருந்து 480 கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் வரைக்கும் பவுன்ஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம என்ன டீச் பண்ணுறோமோ அந்த டீச் பண்ணுறதை லைக் எவ்ரிடே ப்ரூஃப் பண்ணுறோம். இது ரீசெண்டாக ஒரு ஸ்டூடெண்ட்டு இன்னைக்கு அவர் ட்ரேட் பண்ணி எடுத்தது. ஓகே, அது அவருடைய ட்ரேட்ஸ். தட்ஸ் ஆல். உங்களுடைய குவரிஸ் நீங்கள் எடுத்துக்கூடிய அந்த ஸ்டாக்ஸோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னால்
கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.